அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஆஸ் யூஷுவல் இந்த கேள்வி நேரம் கொஞ்சம் பரிதாக இருக்கும் பட்சத்தில் 2 பதிவுகளாக இன்னைக்கும் நாளைக்கு மத்தியானமும் வெளிவரும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு அந்த டைம் டிராவல் காலம் கடந்த காதல் கதை இருக்கு இல்லையா, அது கிளைமேக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த காலம் கடந்த காதல் அப்படின்றத 2 விதமாக எடுத்துக்கலாம் நண்பர்களே. காலம் கடந்த காலத்தில் அப்படின்னா வயசான காலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. காலம் கடந்த அப்படின்னா இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது கடந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது ஒரு சின்ன வார்த்தை விளையாட்டு தான். ரைட். இன்றைய முதல் கேள்வி நமது ஆரியர் நண்பர் KMB அவர்கள். None of the Brahmins who accompanied Yudhishthira in the Vanavasam fought in the battle. அதாவது இந்த வனவாசம் யுதிஷ்டர் போகும்போது ஏராளமான பிராமணர்கள் நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு போனாங்க. ஆனா அதுல யாருமே அந்த யுத்தத்துல கலந்துக்கலையே அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இதை கண்டெம்பரரி லைஃபோட பொருத்தி பதில் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல யுத்தத்துல யார் கலந்துப்பாங்க அப்படின்னா ராணுவ வீரர்கள், ஆர்மியில யார் இருக்காங்களோ அவங்க தான் போய் சண்டை போடுவாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துணி தைக்கணும்னா டெய்லர் கிட்ட போனோம், உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் கிட்ட போனோம். அதே மாதிரி அரசியலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அரசியல்வாதி கிட்ட போனோம். ஆனால் இங்கே தான் நாம் பெருசாக குழப்பிக்கின்னு அரசியல் பிரச்சனைகளுக்கு சினிமா நடிகர்கள்கிட்ட போய் தீர்வை தேடிட்டு இருக்கோம். அந்த குழப்பத்திலேயே அண்ணன் KMB கேட்டிருக்கார் போல இருக்கு, அந்த பிராமணர்கள் ஏன் சண்டை போடவில்லை அப்படின்னு. இராணுவ வீரர்கள், இராணுவத்தில் இருக்கவங்க மட்டும்தான் சண்டை போடுவாங்க. இவங்கள்லாம் ஏன் போல அப்படின்னு கேட்டா இந்த நடிகர்களிடம் அரசியலுக்கு தீர்வை தேடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர் இதை ஏற்றுப்பார்னு நினைக்கிறேன். அடுத்தது நண்பர் ஈஸ்வர் கண்ணையா. பாஸ், நீங்க சொல்லும் மக்கள் பாரத கதை, அதன் விமர்சனம், தர்ம சூத்திரங்கள் எல்லாமே எக்ஸலண்ட். எத்தனையோ பெரியோர்கள் மூலமாக கேட்டிருக்கின்றேன், ஆனால் உங்களை மிஞ்சும் அளவுக்கு இல்லை என்று எனக்கு புரிந்தது. முதல்ல நண்பர் என்னை மன்னிக்கணும். அவங்கெல்லாம் பெரியவர்கள், மகான்கள். அவங்களோடெல்லாம் என்ன கொண்டு போயிட்டு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதையே பெரிய தவறாக நான் நினைக்கிறேன். இது நான் ஒன்றும் பெருசாக சொல்லிஇல்லைங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொன்னதெல்லாம் காதில் வாங்கி அதில் ஏதோ 1000ல் ஒரு பங்கு என் மனசில் தங்கி அதில் ஒரு 10,000ல் ஒரு பங்கை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சுமாராக படிக்கிற பசங்கள்லாம் ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு ஒரு கேள்வி பதில் சத்தமாக படிக்கும்போது அது காதில் விழுந்து மற்றவங்க மனசில் அப்படி கொஞ்சம் இறங்காதா, அதை வச்சு நம்ம பரீட்சையில் பாஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேனே தவிர, பார்த்தீங்களா எனக்கு இவ்வளோ மகாபாரதம் தெரியும், ஒன்றுமே தெரியாது எனக்கு. இதுதான் நிஜம். ஏதோ தன்னடக்கத்தில் சொல்லார் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இதுதான் இன்றைக்கு உண்மை. பல்வேறு பெரியவர்கள் செஞ்சு வச்சுட்டு போனதை ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை உள்வாங்கிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்க இருக்கிற இடம்லாம் இமயமலை அப்படின்னா நான் ஒன்றும் அந்த அடிவாரத்தில் கூட இல்லை. அடிவாரம் போகிறதுக்கே என்னால் முடியாது. இதுதான் உண்மை. நண்பர் என் மேலே இருக்க பிரியத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அதை அப்படியே உண்மை அப்படின்னு ஏற்றுக்கினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மன்னிப்பே கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் கொஞ்சம் முழுவதுமாக இதை பார்க்குறோம். இவ்வளவு விஷயங்களையும் யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா மாசக்கணக்கில் இல்லை, வருஷக்கணக்கில் ஆகும். நண்பர் KMB கூட கேட்டிருந்தார், இந்த மாதிரி வாரத்துக்கு 3 பதிவு அப்படின்னா இது எத்தனை வருஷம் போகும் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வரியையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு யார் இருப்பாங்க? யாருக்கும் நேரம் கிடையாது. 1 மாத காலம்லாம் உபன்யாசம் நடந்தது, ராமாயணம் மகாபாரத உபன்யாசம் அப்படின்றது அந்த காலங்களில். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம கேட்க போகிறோம்? வயசானவங்க மட்டும்தான் உபன்யாசம் கேட்கறது அப்படின்னு ஆகிப்போச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் கேட்க வரீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. இது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது மாதிரி எனக்கு தெரியுது. இந்த வயசில் போயிட்டு என்ன நீ இந்த வயசில் ராமாயண மகாபாரதம்னு என்ன கிழமை மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நாமளே கூட இருக்கவங்களை கிண்டல் பண்ணி அதுலேருந்து ஒதுக்கி தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு போகாமல் நின்று போச்சு. அப்படி ஏதாவது கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன ஆசையில் தான் நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு டைம் இருக்குது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நாம் இதை நிதானமாக எல்லாவற்றையும் பார்த்து செல்வோம் அப்படின்னு. குறிப்பாக நண்பர் பாலா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் அதான் சொன்னார்,
இந்த பல விஷயங்கள் நீ சொல்கிற இல்லையா, அந்த பகுத்தறிவாதிகளுக்கு இது பதில் அப்படின்னு, இதுதான் வந்து எனக்கு புதுசாக எனக்கு தெரியுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய முக்கியமான எண்ணமும் கூட. ஏன்னா இந்த இளைய தலைமுறையாகட்டும், இல்லை ஈவன் பெரியவங்களாகட்டும், இந்த மாதிரி பகுத்தறிவு பேசுகிறவங்க வந்து நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, நான் கடவுள் வந்து அப்போ யாக யஜ்ஞம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து பெரிய பலன் கொடுப்பாரு, அப்போது அது வசதி இல்லாதவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாதா, இப்படிலாம் கேட்கும்போது நமக்கு அது சரியாக பதில் சொல்ல தெரியல. இதை படித்த பிறகு தான் எனக்கு இப்படி ஒரு புரிதல் வந்தது. ஆஹா, இப்படியெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் வச்சுருக்காங்களே அப்படின்னு. இது நம்ம எத்தனை பேர் வந்து உள்வாங்கி இருக்கோம், இந்த மாதிரி வந்து யாராவது நக்கல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம சரியாக பதிலடி கொடுக்க முடியும் சொல்லுங்கள். அதற்கான ஒரு சிறிய முயற்சி தான் இது நண்பரே. இதில் இருக்க பெருமையெல்லாம் சனாதன தர்மத்தின் பெருமை. இதை வந்து காலங்காலமாக தலைமுறையாக எடுத்து வந்த பெரியவர்கள், மகான்கள், அவர்களுடைய பெருமை. அடுத்தது நண்பர் தனலட்சுமி ஸ்ரீதேவி, இந்த கும்பகோணம் பதிப்பகம் மகாபாரதம் புத்தகம் வேண்டும், எங்கு கிடைக்கும் அப்படின்னு. அந்த நம்பர் நான் வந்து இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ அது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது 6000 என்னவோ விலை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் மறுபடியும் அது பதிப்பு வந்திருக்கின்றது. கும்பகோணத்தில் தான் ஒரு பதிப்பகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பரே. அடுத்தது நண்பர் கேள்வி தான், அதர் ஃபோர் டிட் நாட் ட்ரை ஃபார் திவ்யாஸ்திரம். கரெக்டுங்க. இந்த கேள்விக்கும் வந்து இன்றைய கண்டெம்பரரி லைஃப்பை வச்சு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, அது அண்ணன் தம்பின்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தில் திறமை இருக்கும். இப்போ நண்பருக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கட்சின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒருத்தர் வந்து பேச்சு திறமை இருப்பார், ஒருத்தர் வந்து செயல் வீரராக இருப்பார், ஒருத்தர் வந்து இந்த பொதுக்கூட்டம் இதில் கூட்டம் கூட்டுறவராக இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையோடு இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதும் தப்பு. ஒருத்தருக்கிட்டேயே எல்லா திறமையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதும் தப்பு இல்லையா? அந்த மாதிரி அவர் பில்லில் சிறந்தவர், அதனால் வந்து அவரை அஸ்திரம் வாங்கிட்டு வரதுக்கு அனுப்பினாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்காக மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வில்வதையை தெரியாதுன்னு இல்லை. அந்த 5 பேரில் வில்வத்தையில் அவர் டாப்பில் இருக்கார், அதனால் அவர் போய் அஸ்திரங்களை வாங்கிட்டு வந்தார். இந்த மீதி 4 பேருக்கும் கூட வந்து வில்வதையில் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன, அந்த 5ல் இவர் கொஞ்சம் டாப்பில் இருக்கார், அவ்வளோதான். அடுத்தது நண்பர் கேஎம்பி 602 தான். த டாப் மோஸ்ட் வெப்பன் வாஸ் நாராயணாஸ்திரம், பட் இட் எண்டட் அப் ஆஸ் யூஸ்லெஸ் இன் த பேட்டில். கரெக்டாக அந்த கட்டம் வரும்போது நம்ம அதை பார்க்க போகிறோம். நான் அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த பள்ளிக்கூடம்லாம் வந்து ஜூன் மாதம் திறக்கும் போது சில பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாடத்தெல்லாம் அதில் அதுவும் தமிழ் புத்தகம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவையான சில கதைகள் பாடமாக இருக்கும், அதை முன்னாடியே படிச்சிருவாங்க. படிச்சுட்டு வாத்தியார் பாடம் நடத்தும் போது முந்திரி கொட்டை மாதிரி எழுந்து நின்று ஒரு கேள்வி கேட்பாங்க. வாத்தியார் சொல்லுவார், அண்ணே நீ மட்டும் முன்னாடியே ஃபஸ்ட் வந்துட்டியா, உக்காரு அப்படின்வாரு. ரொம்ப 2-3 தடவை கேள்வி கேட்டான் அப்படின்னா உடனே 8வது பாடத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்பார். ஸோ அந்த பகுதி வரும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தது நண்பர் கேள்வி தான், ஏகே நீட் டு எக்ஸ்பிளைன் விச் திவ்யாஸ்திரம் ஆஃப் அர்ஜுனன் வாஸ் எஃபெக்டிவ்லி யூஸ்ட் டு டெசிமேட் த ஆப்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சக்தி ஸ்பியர் இந்திராஸ் வெப்பன் வாஸ் யூஸ்டு பை கர்ணன் டு டெஸ்ட்ராய் கடோத்கஜன். இதுக்கும் போன கேள்விக்கு சொன்ன பதில் தான். அந்த பகுதி வரும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். அடுத்த நண்பர் அகல்யா ராஜகோபால், வாஸ் திரௌபதி ஃபிட் எனஃப் டு கோ டு தீர்த்த யாத்ரா. அதுக்கு கேள்வி சொல்லியிருக்காரு, பீம் வில் கேரி அப்படின்னு. அது அப்படி இல்லை, அவர்களெல்லாம் நடப்பதற்கு சக்தி படைத்தவர்கள் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அங்கே வந்து அந்த அரக்க மாளிகை அதிலிருந்து வெளிவரும்போது அப்போ வந்து திரௌபதி கிடையாது, 4 சகோதரர்கள் மற்றும் குந்தி அவர்களை தூக்கிட்டு பீமன் நடந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அப்போ நெடுந்தூரம் நடக்க வேண்டி இருந்தது, அதனால் அவர் தூக்கிட்டு நடந்தார். இங்கே வந்து தூக்கிட்டு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து வேக வேகமாக போக வேண்டிய அவசியமும் இங்கு கிடையாது. என்ன போகிற இடத்துலலாம் உணவு கிடைக்குமா, நேரத்துக்கு கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. அதனால தான் வந்து யுதிஷ்டர் பிராமணர்களை பார்த்து இந்த மாதிரி வந்து பிக்ஷை எடுத்து உண்பவர்கள், அதுக்கப்புறம் அந்த தாகம் இதெல்லாம் வந்து தாங்க முடியாதவர்கள், அவங்களெல்லாம் வர வேண்டாம், திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொன்னார். அதில் இன்னொரு குறிப்பும் வருகின்றது, அவங்கெல்லாம் மறுபடியும் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி போயிட்டாங்களாம். அங்கே ராஜா வேறு யார், நம்ம திருதராஷ்டிரர் தான், அவர் வந்து அவர்களை இன்பத்தோடு வரவேற்று சன்மானங்கள் எல்லாம் கொடுத்து வைத்து கொண்டார் அப்படின்னு வருகின்றது. ஸோ இவங்க அவங்களோட போனவங்க அப்படின்லாம் வந்து எந்த பாரபட்சமும் காட்டவில்லைன்றது நமக்கு தெரியுது நண்பர்களே. அடுத்தது நண்பர் பாலச்சந்திரன் 1000, பிராயச்சித்தம் மைட் பி த ஆன்டிடோட் ஃபார் த
அஸ்திரம்ஸ் யூஸ்டு இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எடுத்தல், தொடுத்தல், விடுத்தல், திரும்ப பெறுதல் அப்படின்னு. இதில் பிராயச்சித்தம்னு அப்படி ஒன்று சொல்லியிருக்கு. இன்றைக்கு பார்லன்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டீகண்டாமினேஷன், இதை நம்ம ஒரு ஸ்பார்க்காக வச்சுட்டு ஒரு அணு ஆயுதம் வீசப்பட்டால் அந்த டீகண்டாமினேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். அது முடியுமா முடியாதா அப்படின்றது வேற, யோசிக்கலாம் இல்லையா, தப்பு இல்லைல்ல. அடுத்த நண்பர் கேள்வி தான். கான்வர்ஸ்லி ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ் ஆர் ஒன் அண்ட் மோர் yagams, bhakti acts are done by criminals, businessmen, just to have a good mask and gain public respect. Now you can't deduce that a symbol indicating goodness. இதுல கிரிமினல்ஸ், பிசினஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, யாகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு இன்னும் யாகம் அப்படின்னு சொன்னா தற்காலத்தில் அரசியல்வாதிகள் தாங்க ஞாபகம் வருது. என் காதில் எந்த ஒரு வியாபாரிகளோ இல்லை திருட்டு பயிலோடோ யாகம் நடத்தினதா எனக்கு தெரியல. அரசியல்வாதிகள் யாகம் நடத்தினார்கள் அப்படின்ற செய்தி தான் அடிக்கடி வந்திருக்கு. ஆனால் ரொம்ப ஷோக்காக அதை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டாரு. ரைட், அவர் சொல்லாட்டாலும் இப்போ நாம் சொல்லிட்டோம். இதுக்கு மேலே இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நண்பர் ஜெகதீஸ்வரன் எம். நம் சனாதன தர்மத்தில் எல்லாவற்றுக்கும் எளிமையான தீர்வு உள்ளது. இதுதான் நண்பர்களே நான் சொல்ல வர்றது. சனாதன தர்மத்தை பற்றி நாம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் முக்கியமாக இந்த மாதிரி பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி ஒரு கேள்வி வருது, அதுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். நம்மளை கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது, சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துவது, பார்த்தீங்களா இப்படியெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது பற்றின சரியான புரிதல் நமக்கு இல்லை அப்படின்றதுனால நம்மளால் பதில் சொல்ல முடியல. அதை விட விபரீதம் என்னன்னா, இந்த மாதிரியே திருப்பி 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 ஒரு சிலர் சொல்லிட்டு வரும்போது கேட்குறவங்கலாம் கூட ஆமாம் இவங்க சொல்கிறது நியாயமாக தானே இருக்குது, அப்போ என்ன யாக யஜ்யம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரம்மலோகம் கிடைக்குமா, இந்திரலோகம் கிடைக்குமா, அதை செய்ய முடியாத ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? வெரி சிம்பிள். யாகம், யஜ்ஞம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் பிரம்மலோகம் அடையலாம், இந்திரலோகம் அடையலாம், சொர்க்கலோகம் அடையலாம். அடுத்தது அதை பண்ண முடியலையா, தீர்த்த யாத்திரை போங்க. தீர்த்த யாத்திரை போனாலே பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கின்றது, இன்னும் எவ்வளவோ பலன் கிடைக்கின்றது. பிரம்மலோகத்தை அடைவதற்கு நீங்கள் யாக யஜ்ஞம் செய்கிறீங்க பாருங்க, அந்த பலனெல்லாம் தீர்த்த யாத்திரை செய்வதால் கிடைக்கின்றது. சரி சார், என்னால் தீர்த்த யாத்திரை கூட செய்ய முடியாது, நேரம் இல்லை, அதுக்கான பணம் இல்லை. அப்படியா? கஷ்டமே இல்லை, நல்லவனா இருங்க, அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யாம இருங்க, அதுவே உனக்கு தீர்த்த யாத்திரை பலனை கொடுத்து விடும். அப்போ வசதி இருக்கிறவர்கள் யாக யஜ்ஞம் செய்து அந்த பிரம்மலோகத்தை அடையலாம். அதை விட கொஞ்சம் வசதி குறைந்தவர்கள் தீர்த்த யாத்திரை செய்யலாம். வசதியே இல்லாதவர்கள், முடியாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் நல்லவனாக இருந்தாலே போதும். அந்த செலவு பண்ணி யாக யஜ்ஞம்லாம் பண்றீங்க பாருங்க, அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். மொத்தத்தில் நல்லவனாக இரு, இதை சொல்றது தான் சனாதன தர்மம். இதை போயிட்டு அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றது? ஓ, அப்போ யாருமே நல்லவனா இருக்கக்கூடாதோ? ஒருவேளை இப்படி கூட நினைக்கலாம். ஏன்னா கலிமுத்தி கல்கி அவதாரம் அந்த பகவான் எடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் கெட்டவர்கள் ஆகணும். ஒருவேளை சீக்கிரமாக அந்த மாதிரி ஏதாவது நடந்து அந்த பகவான் அவதாரம் எடுக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களோ? அடுத்த நண்பர் ரவிச்சந்திரன். இந்த புஷ்கரம் என்பது ராஜஸ்தானில் அஜ்மீர் அருகில் உள்ளது தானே? அங்கு பிரம்மாவிற்கு பெரிய கோவில் உள்ளது. அங்கு நமது தமிழக கோவில் போலவே கோபுரத்துடன் கூடிய பெருமாள் கோவில் உள்ளது. நிஜமாவே எனக்கு இது பற்றின அறிவு இல்லை நண்பர்களே. தெரிந்த நண்பர்கள் இதுக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், காமாட்சிநாதன் ஐயா அவர்கள் எங்கே போனாலும் தெரியல, இதுக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்கும். அடுத்தது சுமித்ரா சிவசங்கர். அறிவை அடக்க வேண்டும் எப்படி? எவ்வளவு அருமையான விளக்கங்கள், மிக்க நன்றி. நன்றி நமது சனாதன தர்மத்துக்கு தான் நம்ம சொல்லணும். இதோ நான் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லலை, மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அறிவை அடக்க வேண்டும்னா என்ன, மனசை அடக்கணும்னா என்ன, கைகால அடக்கணும்னா என்ன, கீர்த்தியை அடக்க வேண்டும் என்றால் என்ன, தவத்தை அடக்க வேண்டும் என்றால் என்ன அப்படின்றதுக்கு எல்லாமே அதில் விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லலை, அங்கே இருக்கிறத அப்படியே நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு பென்ட்ரைவ் மாதிரி அங்கேருந்து இங்கே காப்பி பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுக்காக பென்ட்ரைவுக்கு நம்ம யாராவது தேங்க்ஸ் சொல்லுவோமா? அந்த ஃபைல் அதை கிரியேட் பண்ணவங்களுக்கு தான் தேங்க்ஸ் போகணும். அந்த மாதிரி இதற்கெல்லாம் காரணம் நமது சனாதன தர்மம். இதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் தயவு செஞ்சு அக்கம் பக்கத்தில் நண்பர்கள், உறவினர்கள் இப்படி யாராவது 1-2 பேர்கிட்ட இதில் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள்னா இந்த பகுத்தறிவு வாதம் பேசி நம்மளை மடக்கணும்னு நினைக்கிறவர்களது கொட்டத்தை அடக்கலாம் நண்பர்களே.
Thank you.